முதல் டெஸ்ட் சீரீஸிலேயே அசாதாரண திறமையை வெளிப்படுத்திய இளம் கிரிக்கெட் வீரர் திருப்பதியில முட்டி போட்டு தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றியிருக்காரு. ஏழுமலையான பார்க்க முட்டி தேய ஒவ்வொரு படியா ஏறக்கூடிய காட்சி பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பெருமாள் மேல இப்படி ஒரு பக்தியா? IPL தொடர் மூலமா அறிமுகமாகி இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்சு அதுல சாதிச்சு காட்டினவங்க தான் நிதிஷ்குமார் ரெட்டி. வெறும் 21 வயசான இந்த இந்திய வீரர் 3 T20 போட்டிகள்ல விளையாடி அதுல அதிகபட்சமா 74 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் அப்படின்ற தொடர்ல இந்திய அணியோட ஆல்ரவுண்டரா 5 போட்டிகள்லயுமே நிதிஷ்குமார் ரெட்டி பங்கு பெற்றிருக்காங்க. இதுல மெல்போர்ன்ல நடந்த டெஸ்ட் போட்டியில 114 ரன்கள் குவிச்சிருக்காங்க. அதுல 10 பவுண்டரி, அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸரும் விளாசி இருக்காங்க. இது மூலியமா ஒரு இந்திய இளம் கிரிக்கெட் வீரரா பலருடைய மனசுலயுமே இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நிதிஷ்குமார் ரெட்டி திருப்பதி ஏழுமலையான பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஆனா தரிசனத்தை மேற்கொள்ளும் போது அவங்க முட்டி போட்டே அங்க படிக்கட்டுகள்ல ஏறக்கூடிய காட்சி பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. நிதிஷ்குமாரை பார்த்த உடனே அங்க இருக்கிற பக்தர்களுமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு முழக்கமிட ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.